அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் நாங்கள் சுகாதாரம் ஹெல்த் சம்மந்தமான பதிவுகளை பதிவிடுறோம். இந்த இதில் நாங்கள் இந்த புற்றுநோய் சம்மந்தமான ஒரு தொடர் பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிற நிலையம், அது சம்மந்தமான ஒரு பதிவு. அடுத்த பதிவு இந்த புற்றுநோய்ண்டா என்ன, புற்றுநோய் ஏன் வருகிறது, இது சம்மந்தமான பதிவு ஏற்கனவே. இது 2 வீடியோ சம்மந்தமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவர்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த பின்பு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புற்றுநோய் ஏன் வருது, என்ன வருது என்றெல்லாம் நாங்கள் பழைய வீடியோவில் பார்த்துனாங்க. உண்மையில் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சால் பெரும்பாலான புற்றுநோய்கள் முழுவதுமாக குணப்படுத்த முடியும் என்றது மருத்துவ அறிவியலின் கூற்று. ஆனால் பெரும்பாலான வாரது என்ன இறுதி நிலையில் அல்லது அசண்டீனமாக விட்டு வேறு நோய்கள் கேட்கல தகுதியாக கண்டுபிடிக்கிறது அல்ல காலம் தாழ்த்தி தான் வருது. இதால் தான் புற்றுநோய் ஒரு இறப்பை உருவாக்குறதாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதாகவும் வெளியில் மக்களுக்கு தெரியுது. இதான் இறுதி நிலையில் வர்றவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு. ஆரம்ப நிலையில் வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் பூரண குணமடையக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அப்போ இது என்னென்னா புற்றுநோயை எவ்வாறு கண்டறிகிறது. இப்போ புற்றுநோயை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொன்னால் அது எப்படி உருவாகுது என்னன்றதை பற்றி இப்போ கண்டபடி பல்கி பெறுகிறது, அளவில் பெறுகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெறுகிறது, அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பெருகி கொண்டு போகிறது, இப்போ எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி இரத்த குழாயில் பெரிய அளவு பெருக விடுறது, இப்படியான இதில் தான் புற்றுநோய் வளர்ந்து கொண்டு போகும். இப்போ இது முதல் என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல இருந்து படிப்படியாக அதை விட்டு வேறு இடத்துக்கு போகும். மேலும் சில காலம் போக அது பிஞ்சு ரத்தத்தில் கலந்து ரத்த ஓட்டம் நிறைய ரத்த குழாய்க்குள்ள போய் ரத்தத்துக்கால போய் அந்த உருவான இடத்தை விட்டு மிகவும் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட போய் சென்றடைஞ்சு அங்கிருந்து வளர்ந்து புற்றுநோய் கட்டிகளை உருவாக்கும். அப்போ ஒரு இடத்துல உருவான இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவி போய் அங்கே உருவாக்கினா அது கொஞ்சம் லேட் ஸ்டேஜ், அங்கே இடத்த மெட்டாஸ்டேஜ்னு சொல்கிறோம், வேறு லேட் ஸ்டேஜ். ஆனால் ஆரம்பத்திலேயே உருவான இடத்துல இருக்கிற கட்டிகளை சொல்கிறது ஆரம்ப நிலை கட்டிகள். இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அந்த இடத்துல சிகிச்சையை வழங்கி அவர்களால் நீண்ட நாள் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தேவைன்னா ஸ்க்ரீனிங், அதாவது முன்கூட்டியே அவர்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்ன்றது ஒரு வருத்தத்தை எல்லாருக்கும் செய்கிற யாராருக்கும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆபத்து காரணிகள் இருக்கும், அப்படியானாக்கள் எல்லாருக்கும் அந்த டெஸ்ட்டை செய்யல சில பேர் பிடிபடுவினா அந்த ஒரு பாசிட்டிவ். ஆனால் அதுக்காக அவர்கள் புற்றுநோய் உள்ளவர்கள் என்று இல்லை, அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிற மேலதிக பரிசோதனைகள் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவர்கள் புற்றுநோய் இருக்கோ இல்லையோன்றது உறுதிப்படுத்தப்படும். முதல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கும். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முன்கூட்டிய பரிசோதனை. இது ஒவ்வொரு வயது ரீதியாக ஒவ்வொரு கேன்சருக்கு ஒவ்வொரு வயது ரீதியாக வேறுபடும். இப்போ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் யாருன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குடும்பத்தில் யாருக்கும் இருந்தால் உறவினர்கள் இருந்தால் அந்த நைக்கினஸ் பரம்பரை காரணியினால் பரவலாம். வேறு ரிஸ்க் ஃபேக்டர் கூடினாக்கள் இவர்கள் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு தாங்களாகவே சென்று தங்களுக்குரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை செய்து கொள்வதும் ஆரம்பத்திலேயே கண்டறிகிறதுக்கு அல்லது முதலே அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய இதாக இருக்கும். தயவுசெய்து இதுவரையும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்பந்தமான இந்த புற்று சம்பந்தமான தொடர் நீண்ட பதிவு தொடர்ச்சியாக உங்களை அடையும். நன்றி.